உச்சகட்ட போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் தற்போது முப்படை தளபதிகளுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். தொடர் அத்துமீற தாக்குதல் பாகிஸ்தான் தரப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்தியா இதற்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த சூழலில் முப்படை தளபதிகளுடன் அவசர ஆலோசனையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வரும் சூழலில் தற்போது முப்படை தளபதிகளுடன் அவசர ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன் வணக்கம். தற்போது முப்படை தளபதிகளுடன் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வர்ணியா, பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள்ல ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்திட்டு வராங்க. எல்லையோர மாநிலங்கள்ல இருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் உண்மையிலேயே கவலை அளிக்க செய்கிறது. பாகிஸ்தான் மீது கடந்த நேற்றைய முன்தினம் இரவு இந்திய பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகள் முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில இன்று இரண்டாவது நாளாக பாகிஸ்தான் இந்திய எல்லையோர கிராமங்கள்ல தாக்குதலை நடத்தி வராங்க. நேற்று இருந்த வீரியத்தை விட இன்று மிக அதிகமாக எல்லையோர கிராமங்கள்ல காண முடிவதை நம்ம பார்க்க முடியுது. மற்றொரு பக்கம் நீங்க திரையில பார்க்க முடியும் அந்த தாக்குதல் நடத்தப்படக்கூடிய காட்சிகள். இந்திய பாதுகாப்பு கவசங்கள் பாகிஸ்தானுடைய 3 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. ஒன்று F-16, மற்ற 2 போர் விமானங்கள் F-17 உள்ளிட்ட ரக போர் விமானங்கள். இந்த நிலையில தாக்குதல் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில ஒரு அவசர ஆலோசனை என்பது புதுடெல்லியில நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே போல முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌஹான், ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி மற்றும் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி மற்றும் விமானப்படை தளபதி AP சிங் உள்ளிட்டோர் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டங்கள்ல பங்கேற்று இருக்கிறாங்க. பிரதமர் இல்லத்துல நடைபெற்று வரக்கூடிய இந்த அவசரமான ஆலோசனை கூட்டத்துல சில காணொலி காட்சி வாயிலாகவும் பங்கேற்று இருக்கிறாங்க. இன்று பிற்பகல்ல கூட பாகிஸ்தான் தாக்குதலை தொடர்ந்தால் இந்தியா வலுவான தாக்குதலை கொடுக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில எல்லையோர கிராமங்கள்ல பாகிஸ்தான் நடத்தக்கூடிய தாக்குதல் என்பது உண்மையிலே கவலை அளிக்க செய்கிறது. அங்கிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்களுக்கு கூட அப்படிதான். குறிப்பா ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உள்ளிட்ட பல இடங்கள்ல இந்த ட்ரோன் தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. ஏவுகணை தாக்குதல் என்பது நிகழ்ந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை மையமாக வைத்து மட்டுமே 8 ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு. அந்த 8 ஏவுகணை தாக்குதல்களுமே இந்திய பாதுகாப்பு கவசங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல்களை பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தரப்புல இருந்து தெரிவிச்சிருந்தாங்க. நிலைமை மோசமா இருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் எதிர் தாக்குதல் நடத்துவது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த அவசர ஆலோசனை என்பதை மேற்கொண்டு வருகிறார். வர்ணியா, முப்படை தளபதிகளுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தற்போது அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இந்த அவசர ஆலோசனை தொடர்ந்து ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளிவர வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா வர்ணியா, பிரதமரை பொறுத்தவரையிலுமே எதிர் தாக்குதல் நடத்துவதற்கு அனைத்து அனுமதியையும் பாதுகாப்புத்துறையினருக்கு கொடுப்பதாக இன்று பிற்பகல் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புல கூட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக பாகிஸ்தான் தாக்குதலை தொடர்ந்தால் அதற்கு இந்திய தரப்பிலிருந்து தக்க பதிலடியையும் வலுவான தாக்குதலையும் தொடர வேண்டும் என்று அனைத்து பாதுகாப்பு வட்டாரங்களுக்குமே பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சுதந்திரமான அறிக்கையை வழங்கியிருக்கார் அப்படின்ற தகவல்களை முன்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே பாகிஸ்தான் தொடர்ந்து எல்லையோர மாநிலங்கள்ல ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு சில முக்கியமான எதிர் தாக்குதல் நடத்துவது தொடர்பான முடிவுகள் என்பது எடுக்கக்கூடும் என்பது தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பெரும் பதற்றம் என்பது நிலவி வரக்கூடிய நிலையில தேசிய பாதுகாப்பு மற்றும் இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய வகையில அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு பாதுகாப்புத்துறை தயாராக இருக்கிறது. பாதுகாப்புத்துறை இந்தியா மீதான தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அதற்கு தக்க பதிலடியை கொடுத்து வரக்கூடிய அதே நேரத்துல ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் இந்திய பாதுகாப்பு கட்டமைப்புகள் வானத்திலே சுட்டு வீழ்த்தப்படுகிறது. ஏவுகணைகள் இலக்கை தாக்க முடியாத வகையில வானத்திலே சுட்டு வீழ்த்தப்படுவதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களிடம் தகவல்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். பிரதமருடைய ஆலோசனை என்பது நீடித்து வரக்கூடிய நிலையில பிரதமருடைய ஆலோசனைக்கு பிறகு இந்தியாவுடைய பதில் தாக்குதல் இன்னும் தீவிரமாக இருக்கக்கூடும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட எல்லை கிராமங்கள்ல ரொம்பவே பதற்றமான சூழல் இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முழுவதுமாக மின்தடை என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல்ல காஷ்மீர் வேலி, அதாவது காஷ்மீர் பள்ளத்தாக்கு மற்றும்
ஜம்மு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமே அந்த மின்தடை என்பது இருந்த நிலையில ஜம்மு காஷ்மீர் முழுவதுமே ஒட்டுமொத்த மாநிலத்திற்குமே மின்தடை என்பதை ஜம்மு காஷ்மீர் அரசு என்பது அறிவித்திருக்கிறது. மாநிலம் முழுவதுமே இருளில் மூழ்கி இருக்குது அப்படின்ற தகவல்களை நம்ம கேட்க முடியுது. இதே போல பஞ்சாப் மாநிலத்துடைய ஜலந்தர், அதே போல ராஜஸ்தான்ல முக்கியமான சில பகுதிகள், எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய பல நகரங்கள் முழுவதுமாக மின்தடை செய்யப்பட்டு வான்வெளியிலிருந்து ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தப்பட்டாலோ கீழே இருக்கக்கூடிய இடங்கள் தெரியாத வகையில முழுவதுமாக மின்தடை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லையோர பகுதிகளில் ஒரு கடுமையான துப்பாக்கி சண்டைகள் மற்றும் வான்வெளி தாக்குதல் நடத்தக்கூடிய சத்தங்கள் என்பது அதிகம். யோகேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்கள்.